எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த டேவோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டே வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். சிங்கிள்ஸ்க்காக ஒரு சர்ப்ரைஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸோ சிங்கிள்ஸும் இந்த வீடியோ பார்க்கலாம். கிபி 3ஆம் நூற்றாண்டு ஒரு லூஸ் அரசர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து எங்க போருக்கு போனாலும் வந்து தோல்விகளை அதிகமா சந்திச்சுட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் வந்து போர்படை வீரர்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கருதுறாரு. எதனால அப்படின்னு அவர் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு சட்டத்தை வந்து அங்க கொண்டு வர்றாரு. போர்படை வீரர்கள்லாம் தோத்து போறதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து லௌகீக வாழ்க்கை, அதாவது கல்யாணம் பண்ணிட்டு மனைவி கூட இருக்கவங்க, அதுக்கப்புறம் லவ் பண்றவங்க, காதலிக்கிறவங்க, இவங்க எல்லாம் இதனாலதான் வந்து போர்ல வந்து கவனம் செலுத்த முடியாம வந்து இவங்க மேல கவனம் செலுத்திட்டு போர்ல கவனம் செலுத்த முடியாம போகுது. ஸோ இதனாலதான் வந்து நம்ம தோத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இனிமே இந்த ஊர்ல யாருமே வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, யாருமே லவ் பண்ணக்கூடாது, காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை மீறி வந்து லவ் பண்றதுக்கு வந்து கொடுமையான முறையில வந்து தண்டனை கொடுத்து அவங்க கழுத்தா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போகுது. அந்த ஊர்ல ஒருத்தர் வந்து இந்த மன்னருக்கு தெரியாம அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதாவது இந்த லவ் எல்லாம் சேர்த்து வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு நாள் வந்து அந்த அரசருக்கு தெரிஞ்சிருது. அந்த அரசர் பல நாள் அவரை கொடுமைப்படுத்தி அவரோட கழுத்து வந்து துண்டிக்கப்பட்டு சாகுறாரு. அதுக்கு முன்னாடி அந்த சாகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சிறையில அடைச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் வந்து சிறையில அடைச்சிருக்கிறாங்க. அந்த அடைச்சப்ப வந்து அந்த சிறையில இருந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு தெரியாது. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் வந்து லவ் ஆயிருக்கு, காதல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த சிறையில் அடைக்கப்பட்டவர் வந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக வந்து பயங்கரமா பிளான்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கா. ஆனா ஒன்றும் முடியல. கடைசியில வந்து இவரை வந்து கழுத்தை அறுத்து கொண்டுட்டாங்க. ஸோ அந்த டேட் வந்துச்சு, அவரை கொண்டுட்டாங்க. அந்த கொண்டுட்டாங்க இல்லையா, அவர் வந்து கொல்றதுக்கு முன்னாடினால அவருக்கு தெரியும் இன்னைக்குதான் நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு வந்து அவரோட அந்த லவர் அந்த கண்ணு தெரியாத பொண்ணுக்காக வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி அனுப்புறாரு. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அந்த லெட்டருக்கு கீழே அவர் என்ன எழுதினார் அப்படின்னா, நம்மலாம் எழுதுவோம் இல்லையா, ஒரு லெட்டருக்கு கீழே வந்து இப்படிக்கு நடுவே சக்திவேல்னா இப்படிக்கு சக்திவேல், இப்படிக்கு உங்க பேர் அப்படின்னு சொல்லி எழுதும் இல்லையா, அந்த மாதிரி அவரோட பேர் வேலண்டைன். அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் வேலண்டைன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அந்த லெட்டர் முடிகிறப்போ கீழே ஃப்ரம் வேலண்டைன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கிரீட்டிங் கார்டுல அந்த வேலண்டைன் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றதுக்கான காரணம் இவர் தான். அதனாலதான் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு வேலண்டைன்ஸ் டே. அவர் இறந்த டேவை வந்து வேலண்டைன் டே அப்படின்னு வந்து கொண்டாடப்பட்டு இருந்தாங்க. அது காலப்போக்கில் அவர் லவர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சதுனால வந்து அது லவர்ஸ் டேவா இருந்துச்சு. இன்னமும் வந்து வேலண்டைன் டே அப்படிங்கிற பேர்ல வந்து கொண்டாடப்பட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து சிங்கிள்ஸ்க்கான ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த அரசர், அந்த அறிவில்லாத அரசர் வந்து அந்த லவெல்லாம் பிரிச்சு விட்டு யாரும் கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு சட்டம் தான் வந்து சிங்கிள்ஸ்க்கான சர்ப்ரைஸ். என்னதான் எனக்கு புரியுது சிங்கிள்ஸோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி சண்டம் இப்போ வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறது புரியுது. பட் இருந்தாலும் எல்லா சிங்கிள்ஸ்க்கும் ஒரு ஒன் சைட் லவ் இருந்துட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது அந்த சட்டமா நமக்கு தேவையில்லை. என்னதான் வந்து டபுள் சைட் லவ் இருந்தாலும் சிங்கிள் சைட் லவ்ல அப்படி ஒரு தூரமா நின்று ஒரு பொண்ணு பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணா போதும், அந்த வருஷம்லாம் நம்ம எல்லாருமே ஜாலியா இருக்கலாம். அதை விட வந்து இந்த டபுள் சைட்ல இந்த எதுவுமே வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சிங்கிள் சைட் லவோட பவர் வந்து அதிகம். ஒன் சைட் லவர்ஸ்க்காக வந்து ஒன் சைட் லவ்லா இருக்கிறத நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். whatever is the most happiest person in the world யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன் சைட் லவர் தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தூரத்துல இருந்து லைட்டா ஸ்மைல் பண்ணா போதும் அந்த வருஷம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒன் சைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நானும் வந்து ஒன் சைட் லவர் அப்படிங்கிறதுலாம் வந்து இங்க சொல்லிக்கிறேன். ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஹாப்பி பாய்ஸ், பை பாய்.